ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் ரேஸ் ஃபஸ்ட் கில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ரூட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிடுறோம். சப்போஸ் நம்ம கில்ல யாரும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து இருக்குது. அந்த லிங்கை யூஸ் பண்ணி குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு அங்கேயே வந்து கில்ல ஜாயின் பண்ணுற ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கில்டுக்கு வந்து ரிக்வஸ்ட் வந்து கொடுங்க. ஓகே, ஸோ கரண்ட்லி ஃபஸ்ட் கில் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 15 ஸ்பாட்ஸ் எத்தனை ஸ்பாட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பாட் 5 ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மற்ற கில்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது செகண்ட் கில் தேர்ட் கில்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து மேனேஜ் வந்து பண்ணதெல்லாம் எதுவும் தெரில. சப்போஸ் இப்போ யார் நியூவாக வந்து ப்ளே பண்ணிட்டு கில் இல்லாமல் தான் நீங்கள் அந்த கில்லி வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் செட். ஓகே, ரிக்வயர்மெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கில்லுக்கு மெயினாக நான் ஒரு 2 ரிக்வயர்மெண்ட் தான் வச்சிருக்கேன். 1 மில்லியன் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டிபி வந்து வச்சுக்கோங்க அந்த ரேஞ்சில். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கில்டு பாஸ் ஸ்கோர் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80+ மேலே இருந்தால் நல்லது. என்னோட ரிக்வயர்மெண்ட் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவை ரேங்க் வந்து புஷ் பண்ணுறதுக்கு. ஸோ கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா S2 லீகில் வந்து இருக்கிறோம், 82வது பொசிஷன். ஸோ S1 லீக் வந்து புஷ் பண்ணிட்டு அதை மெயின்டைன் வந்து பண்ணும். ஸோ அதுக்கு மோஸ்ட் லைக்லி நம்ம கில் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஆக்டிவாக இருந்தால் மட்டும் தான் முடியும். ஸோ மெயினாக அவங்க கில் மிஷன்ஸை டெய்லி மறக்காமல் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டு நம்ம கில்டு பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுல்ல, கில்டு பாஸ்ட்டு நல்லா ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மெயின் ப்ரொஃபைல் ப்ளஸ் அந்த ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா கனியாக மாதிரி டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும் POD ஸ்கோர் வேர்பல் கிளியர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக கில்ல ஜாயின் பண்ணுறதுக்கும் பண்ணதுக்கப்புறம் பண்ண போகிற விஷயம். மெயினாக டெய்லி ஆக்டிவாக வந்து இருந்துக்கோங்க. ப்ளஸ் கில்டு பாஸ் ஸ்கோர் அப்பப்போ வந்து கிடைக்கிற டயத்தில் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணிக்கிட்டே போங்க. ஓகேவா, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கில்டு வார் தான் கில்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயினான கண்டென்ட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஆல் அவுட் வார்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து கில்டு ரேங்கிங்ஸ் வந்து நம்ம செக் வந்து பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங்னா லீக்ல வந்து இருக்கும். இது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஜ் கவுண்ட் பேஸ் பண்ணி நம்ம கில்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து பண்ணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 கில்டு கூட காம்படிஷன் இது வந்து வீக்லி நடக்கிறது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ரிவார்டு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்கிங்ஸ் வந்து கீழே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ 211வது பிளேஸில் வந்து இருக்குது. ஸோ கில்டு வீக்லி ரீசெட் ஆகிறப்ப எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 300க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணும், பொறுமையாக வந்து பண்ணுவோம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் கில்லுக்கு ரிக்ரூட்மெண்ட்கான வீடியோ. செகண்ட் கில் தேர்ட் கில்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்குது. ஸோ யாரும் நியூ பிளேஸ் இருந்தீங்கன்னா குரூப்பில் கேட்டுட்டு ஜாயின் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகே, இதோட வீடியோ என்ன பண்ணிக்கிறோம், நம்ம அடுத்த வந்து பார்ப்போம். பை.